காந்தா திரைப்படத்தோட திரை விமர்சனத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மனம் சொல்லும் தவறை ஏற்க மறுப்பவனின் சரிதம். மனக்கண்ணாடியில் தன் நிஜத்தை பார்த்த பிறகு முளைவிடும் குற்ற உணர்வை கிள்ளி எறியும் ஒருவனே இக்கதையின் நாயகன். மனதில் வேர்பிடித்துவிட்ட குற்ற உணவு அவன் குணத்தில் கலந்து வெவ்வேறு ரூபங்களில் மீண்டும் மீண்டும் துளிர்க்க இறுதியில் வெல்வது அவனா குற்ற உணர்வா? இயக்குனர் நடிகர் இடையிலான ஈகோ போட்டியாக துவங்கும் கதை. இடைவேளையில் யார் அந்த கொலையாளி என்ற கட்டத்திற்கு தாவுகிறது. கிளைமேக்ஸில் ஒரு மனுஷன் என்னவெல்லாம் பண்றான் பாருங்க என்று அங்கலாய்ப்பு கொள்கிறது. அதற்கு மத்தியில் சமுத்திரக்கனியும் துல்கர் சல்மானும் தங்களது குரு சிஷ்யன் சண்டையால் ஷபாஷ் சரியான போட்டி என்று சொல்ல வைத்து திரைக்கதையில் பொங்கி நிற்கும் நாடகத்தன்மையின் மேல் நீர் தெளிக்கின்றனர். தென்னை மரத்தில் ஒரு குத்து, பனை மரத்தில் ஒரு குத்து என்னும் அளவிலேயே காட்சிகள் இருப்பதால் திரைக்கதையில் நாயகி ஏற்படுத்தும் முக்கிய தாக்கத்திற்கு பலனில்லை. மனிதனின் தாழ்ந்த புத்தி சொல்ல ஒரு கோடு வரைந்த இயக்குனர் மனித புத்தியின் மேன்மை சொல்ல கோடு போடாததால் ஒப்பிட்டு பார்க்கும் வாய்ப்பு வாய்க்கவில்லை. மனித உளவியலை சுற்றி பிணைக்கப்பட்டுள்ள இக்கதையில் வசனங்களில் நல்ல அழுத்தம். கண்ணாடி முன் துல்கர் நடிக்கும் காட்சிக்குள் படையப்பின் சாராம்சத்தை அடக்கிய விதம் சிறப்பு. ஜேம்ஸ் பிஜாயின் பின்னணி இசை பிரம்மாண்டமான ஒளிப்பதிவுக்கு வலு சேர்த்து இருக்கிறது. புதுமைகளை முயற்சிக்கும் துல்கர் சல்மானின் திரைப்பட பட்டியலில் இப்படம் அவருக்கு பெருமை சேர்க்கலாம். ஆனாலும் நம் ரசனையின் உச்ச இலக்கை இப்படைப்பு தொடவில்லை. ஆக மனம் குடையும் குற்ற உணர்வின் தாக்கம் சொல்ல வந்து நம் குரட்டைக்கு காரணமாகும் கதை.